நாம் ஜெபிப்போம். எழுந்து நின்று ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, இந்த மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே அருமையான எங்களை விட்டு பிரிந்து போன தாயார் அவர்களை நினைவு கூறும்படியாக இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அவர்கள் வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. இப்படியாக உன் சந்ததியை காண்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே சந்ததியை கண்டு களிகூறும்படியாக நீர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரலோகத்திலே உம்மோடு கூட நித்திய காலமாய் ஆண்டவரே அவர்கள் இருக்கும்படியாக இந்த ஆண்டவரே நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் அவர்கள் விட்டு சென்ற காரியங்களை தொடர்ந்து பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் செய்யவும் கிருபை செய்யும். இந்த வேளையில் வந்திருக்கிற உறவினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து பொறுப்பேற்று நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே. வானமும் பூமியும் மாறி போமே, வல்லவர் வாக்கு மாறாதாமே. இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே. வானமும் பூமியும் மாறி போமே, வல்லவர் வாக்கு மாறாதாமே. ஆனாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்று இழுத்து கொண்டார். அவரே அன்பு மாறாதாமே. ஆனாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்று இழுத்து கொண்டார். அவரின் அன்பு மாறாதாமே. உன்னை என்றென்று இழுத்து கொண்டு அவரின் அன்பு மாறாதாமே. தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோமா? எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, அன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த அன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் எனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கொண்டாடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. போற்றிடுவேன் தேவானே, தூக்கி எடுத்தீர் என்னை. சத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. போற்றிடுவேன் தேவானே,
தூக்கி எடுத்தீர் என்னை. சத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. ஓ என் தேவனே, அழைத்தேன் உம்மையே. தந்தீர் நல் சுகம், தந்தீர் நல் சுகம், போற்றிடுவேன் தேவனே. தூக்கி எடுத்தீர் என்னை. சத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. I will exalt thee, O Lord, for thou hast lifted me up and hast not made my foes to rejoice over me. I will extol thee, O Lord, for thou hast lifted me up and hast not made my foes to rejoice over me. Oh Lord my God, I cried unto thee, and thou hast healed me, and thou hast healed me. I will extol thee, O Lord, for thou hast lifted me up and hast not made my foes to rejoice over me. பாடுவேன் கர்த்தரையே, உயிருள்ளவரை துதி பாடுவேன் தேவா. ஜீவனுள்ள நாளெல்லாம் இன்பமே என்றும் அவர் தியானமே. மகிழுவே மகிழுவே கர்த்தருக்குள். ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. I will sing unto the Lord as long as I live. I will sing praise to my God while I have my being. My meditation of Him shall be sweet. I will be glad, I will be glad in the Lord. Bless thou the Lord, oh my soul, praise ye the Lord. Bless thou the Lord, oh my soul, praise ye the Lord. Bless thou the Lord, oh my soul, praise ye the Lord. Bless thou the Lord, oh my soul, praise ye the Lord. ஆத்துமாவே
Let us lift up our hearts and our hands together. கரங்களையும் உள்ளங்களையும் உயர்த்தி நாம் துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த மாலை வேளையில் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் பெற்ற பாக்கியங்கள் அத்தனைக்காகவும் உமக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். எல்லா விதத்திலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த உலக வாழ்க்கையிலே கூட, இந்த பாவ உலகத்திலே, விழுந்து போன உலகத்திலே கூட எவ்வளவோ ஏராளமான ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பி இருக்கிறீர். அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த புது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இருந்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறவர் நீர். எங்களை கைவிடாத நல்ல தேவன். தாயும் தந்தையும் கூட தள்ளிவிட்டா கூட நீர் எங்களை தள்ளி விடுவதில்லை என்று சொன்னீர். அப்பேற்பட்ட நல்ல தேவன். உம்முடைய அன்பு எல்லா அன்பை காட்டிலும் மகா பெரிய அன்பாயிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தகப்பனுக்கும் மேலானவராயிருக்கிறீர், தாய்க்கும் மேலானவராயிருக்கிறீர். இந்த உலகத்திலே நீர் எங்களுக்காக இருக்கும்போது எங்களுக்கு பயப்படுவதற்கோ அஞ்சுவதற்கோ கவலைப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னீரே, நீர் ஒருபோதும் அப்படி விடுகிறவர் இல்லை. கரம் பிடித்து நடத்துகிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் என்று சொன்னீரே. எப்போதும் எங்களை நடத்துகிற நல்ல தேவனாய் நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பாராட்டின சகல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அம்மாவை நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் இந்த பூமியில் நீர் பிறக்க செய்து 89 நல்ல ஆண்டுகளை அவர்களுக்கு தந்து அவர்கள் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக ஒரு சந்ததியை எழுப்பி உம்முடைய நாம மகிமைக்காக இந்த பூமியிலே நாங்கள் இருக்கும்படியாய் நீர் கிருபை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் உருவாக்குகிற தேவன், ஒன்றுமில்லாதிலிருந்து அற்புதமான காரியங்களை உருவாக்குகிறவர். அப்படி நீர் செய்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல காரியங்களை அவள் மூலமாக நடப்பித்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அநேக நன்மைகளை இந்த பூமியில் நீரை கொண்டு வந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பயனுள்ள வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றி வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூலோக ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். பரம நம்பிக்கைக்காகவும் பரலோகத்தில் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த இடத்தில் உடைய பிரசன்னத்தினால் இன்றைக்கு நிரப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நாங்கள் எண்ணி பார்க்கிற வேளையில் எங்களுடைய வாழ்க்கை குறித்தும் இன்றைக்கு எண்ணி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். எப்படி அர்த்தமுள்ள விதத்தில் நாங்கள் வாழ்வது, எங்கள் வருஷங்கள் எப்படி செலவிடப்பட வேண்டும், நாங்கள் எப்படி எங்கள் நாட்களை இந்த பூமியிலே வாழ வேண்டும், கழிக்க வேண்டும், எதை செய்து முடிக்க வேண்டும் என்கிறது குறித்தெல்லாம் ஒரு பெரிய குறிக்கோளையும் திட்டவட்டமான ஒரு தரிசனத்தையும் ஒருவருக்கு தருவீராக. ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனமான விதத்தில் வாழும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த வருஷங்களை, வாழ்க்கையை, அதன் ஆசீர்வாதங்களை, எங்களுக்குள் வைத்திருக்கிற தாளந்துகளை, திறமைகளை எல்லாவற்றையும் உமக்கென்று அர்ப்பணிக்க, உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த மாலை வேளையில் எங்கள் உள்ளங்களோடு நீர் இடைப்படுவீராக. உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நமக்கு We'll have just a couple of people speak a few words about Archie. I'd like to call upon Archie's elder sister's son, Mr. Christudas, to come forward and share a few words with us, please.
அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். சின்னாச்சினுடைய வாழ்க்கை நினைவு கூறும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் ஒரு சில வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜீவன் சொன்னது மாதிரி எங்கள் சின்னாச்சி, அதாவது அவருடைய மூத்த அக்காவுனுடைய பையனா, 2வது பையன். என்னோட கூட பிறந்தவங்க என்னை தவிர 7 பேர். எப்படி எங்கள் சின்னாச்சி குடும்பத்தில் 9 பேரோ அதே போல் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் ஒரு பெரிய குடும்பம். தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிற நாங்கள்லாம் உண்மையிலேயே எங்களுக்கு சென்னை என்றாலே அந்த காலத்தில் ஆலிசினாச்சி வீடு தான் சென்னை. தஞ்சாவூரில் கிளம்புவோம், எங்களை கூட்டிகிட்டு வர்றது கூட சின்னாச்சி இல்லைன்னா சித்தப்பா தான் வருவாங்க. செல்லத்துறை சித்தப்பா இல்லைன்னா சின்னாச்சி தான் வருவாங்க. அவரோடு சேர்ந்து சென்னைக்கு வருவோம். ஓட்டேரியில் பிரிக்லின் ரோடில் உள்ள வீட்டில் எங்களுடைய விடுமுறை நாட்கள் ஃபுல்லாக அங்கே கழிப்போம். அன்றைக்கு அதை தவிர எங்களுக்கு நினைவில் உள்ளது வேறு இருக்காது. சென்னை என்றாலே ஆலிசினாச்சி வீடு தான், அவர்களுக்கு தான் அவர் குடும்பம். அங்கேருந்து பிரிக்லின் ரோட்லேருந்து நடந்து இங்கே உள்ள ஏஎஃப்டி அப்போஸ்தலிக் ஃபெலோஷிப் டேபர்நாக்கல் கூடம் பழைய கூடாரத்துக்கு வருவோம். இதுதான் எங்களுடைய விடுமுறை நாட்கள். இந்த மேடை எனக்கு புதிதல்ல. சாமுக்கு தெரிந்திருக்கபடி நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே 1967க்கு பிறகு காரைக்குடி இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறப்ப ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளும் பரிசுத்தான அபிஷேகம் பெற்ற அனுபவத்துக்குள்ளே வந்த பிறகு சென்னை வரும்பொழுதெல்லாம் எனக்கு இந்த மேடையை அளித்தவர்கள் சித்தப்பாவும் சின்னாச்சும். ஏஎஃப்டி மேடைகள் அன்றைக்கு இந்த மாதிரி பெரிய மேடைகள் கிடையாது. ஒரு மேஜைக்கு பின்னால் முழங்கால் படியிட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். என்னோடு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறபடி நாங்கள் காரைக்குடி அழகப்பா செட்டியார் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு காஸ்பல் டீம் ஃபார்ம் பண்ணோம். இப்பொழுது இருக்கிற பிளஸிங் யூத் மிஷன் உங்களுக்கு தெரியும். ஸ்டான்லி, லயனல் அவர்களான் என்னுடைய சீனியர்ஸு, நான் அவர்களுக்கு ஜூனியர். அந்த காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட புதுதில் இங்கே சென்னைக்கு வரப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் நான் பேசினேன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி சண்டே சர்வீஸில் நீங்கள் அதுவும் சென்னைக்கு போய் ஒரு முக்கியமான சபையில் சண்டே சர்வீஸ் உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? அன்றைக்கு எனக்கு 19 வயசு தான். சண்டே சர்வீஸில் அந்த ஆயர், அந்த மேய்ப்பர் ஆடுகளுக்காக ஒரு வாரம் ஃபுல்லாக அவருடைய மெசேஜை எதிர்பார்த்து வருகிற ஆடுகளுக்காக மேய்ப்பர் தான் பேசுவார். எப்படி ஒன்று அனுமதித்தார்கள் என்று கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கும். அந்த காலத்தில் எனக்கு இந்த ஏஎஃப்டி மேடையை கொடுத்து அழகு பார்த்தவர்கள் இன்றைக்கு கூட என்னுடைய ஆவிக்குரிய ஆளுமைக்கும் உலகப்பிரமாண ஆளுமைக்கும் காரணமானவர்கள் என்னுடைய சித்தப்பாவும் சின்னாச்சியும் தான் என்று சொல்ல முடியும். ஓட்டேரியில் அன்றைக்கெல்லாம், அதாவது நான் சொல்லுகிறது 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இங்கே எத்தனை பேர் இன்றைக்கு எனக்கு 69 வயது ஆகிறது, எத்தனை பேர் அந்த ஆண்டுகளை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. தண்ணி கஷ்டம் ரொம்ப. பிரிக்லின் ரோட்டு அந்த வீட்டில் இரவு எத்தனை மணின்னு தெரியாது, ஆலிசினாச்சி எழுப்பி விடுவாங்க. நான், எனக்கு இளையவர் சாம், நாங்கள்லாம் சேர்ந்து தண்ணி பிடிப்போம். கீழே லாரி நிற்கும், தண்ணி லாரி. இந்த தண்ணியை மேலே ஏற்றுவோம். குடங்குடமாக மாடிக்கு போய் ஏற்றுவோம். பிரிக்லின் ரோட்லேருந்து பெரம்பலூர் போடுகிற அந்த ரோட்டில் கூட பிளாட்ஃபார்மில் இருக்க பைப்படியில் குளிச்சிருக்கேன் நான். அன்றைக்கு சாமுக்கு நினைவு இருக்குமான்னு
என்னோடு சேர்ந்து சாம் கூட குளிச்சிருக்காரு, அவருக்கு நினைவு இன்றைக்கி மறந்திருக்கலாம். அதாவது அன்றைக்கு அந்த அளவுக்கு எளிமையாக வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கு எல்லாம் நவீனமயமாகிவிட்டது. அன்றைக்கு வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக, சுமார் 55 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சென்னை கூட ஒரு கிராமம் மாதிரி இருந்தது. அவ்வளோ எளிமையிலே இருந்தோம். அன்றைக்கு தஞ்சாவூரிலிருந்து சென்னைக்கு நாங்கள் வந்து விட்டோம் என்றால் விடுமுறை நாட்களிலே ஆலிசினாச்சி எங்களுக்கு எங்களுடைய அம்மா போன்று. நாங்கள் அம்மா அப்பாவோடு இங்கே வருவதில்லை. 1 மாதம் இருப்போம், முழு லீவும் இங்கே தான் செலவழிப்போம். சின்னானுக்கு தெரியுமான்னு தெரியல. அதாவது நாளைக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்குதுன்னா இன்றைக்கி ஈவினிங் நைட்டு தான் கிளம்போம். அந்த அளவுக்கு முழு விடுமுறை நாட்களையும் சின்னாச்சி வீட்டிலே கழிப்போம். எங்களை வந்து இங்கே இருக்க ஜூக்கு கூட்டிகிட்டு போகிறது. ஜூ எங்கே இருக்குன்னா, இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஜூ வந்து வண்டலூரில் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஜூ வந்து இங்கே நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் இருந்தது. இஃப் யூ ரிமெம்பர், கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்காக இருந்தாலும் அப்பொழுது தான் அண்ணா நகர் உருவானது. எனக்கு தெரிந்து அண்ணா நகர் டவரில் வந்து ஆலிசினாச்சியோடு அந்த மேலே வரைக்கும் ஏறின அனுபவம் இருக்கின்றது. இது மாதிரி நாங்கள்லாம் வந்துட்டால் எங்களை எப்படியாவது இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி ஆலிசினாச்சி ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. அதுக்கு வந்து சித்தப்பாவோட டைமிங் வந்து இடம் கொடுக்காது. உங்களுக்கு தெரியும், சித்தப்பா வந்து செல்லத்துறை சித்தப்பா ஊழியத்துக்கு அங்கங்கே போயிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசி எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஆனாலும் அதை ஆலிசினாச்சி வந்து பேசி இங்கே வந்து நாங்கள் வந்து முழு நாட்களும் இது மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தாயாக, எப்படி பழைய ஏற்பட்ட காலத்தில் தெபோரா வந்து யூத குலத்துக்கே தாயாக இருந்தாலோ அதே போல் எங்களுக்கெல்லாம், எங்கள் பெரிய குடும்பத்துக்கு, தஞ்சாவூர் குடும்பத்துக்கே எங்களுடைய அம்மா இறந்த பிறகு சமீப காலம் வரைக்கும், சமீபத்தில் அடிக்கடி சென்னைக்கு வரும்பொழுதெல்லாம் சின்னாச்சி பார்ப்போம். சாம் ஒருவேளை நினச்சிருக்கலாம் அவங்க அம்மாவை பார்க்குறதாக. ஆனால் ரகசியமாக எங்கள் அம்மாவை தான் நாங்கள் பார்த்தோம். சொல்லப்போனால் அந்த ஒற்றுமை இருக்கும். அதனால் நாங்கள் பார்க்குறப்ப நாங்கள் இழந்த எங்களுடைய அம்மாவை தான் இவர்கள் உருவத்திலே பார்த்தோம். அது மாதிரி கடந்த ஆண்டு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு ஒரு தாயாக இருந்து அவர்கள் செய்தார்கள். அதை இந்த வேளையில் நினைவு கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து, நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வந்த பிறகு வருடம் சரியாக இருக்குமென்றால் 1967 மே மாதத்தில் ஒரு கார் வச்சுருந்தாங்க, உல்ஸ்லி, இஃப் ஐ எம் கரெக்ட், உல்ஸ்லி காரு. இவ்வளோ பெரிய குடும்பத்தை எல்லாத்தையும் அது உள்ளே அடக்கிக்கொள்ளும். அன்றைக்கு வந்து சாம் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச சாம், பாலா, பியூலா அந்த டைமில் நாங்கள் வெளியிலேருந்து வந்துட்டு, இது தவிர ஊழியக்காரங்க வேறு. இவ்வளோ பேரையும் அடைத்து கொண்டு அந்த கார் வந்து திண்டுக்கல் வரைக்கும் புறப்பட்டு செல்லும். பல ஊர்களுக்கு சென்று இருக்கின்றோம். நான் ரசிக்கப்பட்ட புதுசில் இருக்கிற வேகம் வேறு. வழி நடக்க பிரசங்கம் பண்ணிட்டு போவோம். காரில் வந்து ஆம்பிளிஃபையர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சாம் வந்து கையில் அக்கார்டியன் வச்சுருப்பாப்புல. சாம் ப்ளே பண்ணுவார், நாங்கள் எல்லாம் பாடுவோம். செல்லத்துறை சித்தப்பா பேசுவாங்க. இந்த காலத்திலலாம் அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகி கொண்டு வருகின்றது. ஆனால் முன்னாள் காலத்தில் எல்லா ஊர்களிலையும் அப்படி பண்ணிகிட்டே தான் போவோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டயர்டாகி ரிட்டர்ன் வரப்போ ஒரு முறை காரை நிப்பாட்டிட்டு நடு ரோட்டில் படுத்து தூங்கியிருக்கோம் ரோட்லேயே. இப்போலாம் அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. 4 லேன் ஆன பிறகும் டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஆனால் முன்னாலெல்லாம் சிங்கிள் ரோடு தான். காரை நிப்பாட்டிட்டு காருக்கு முன்னால் படுத்து தூங்கியிருக்கோம். சித்தப்பாவோட சின்னாச்சியோட ட்ராவல் பண்ணுறப்ப எங்கே போனாலும் போகிற வழியெல்லாம் ஊழியம் செய்து கொண்டே போகிற ஒரு அனுபவத்தை எங்களோட சில பாஸ்டர்ஸ் வருவாங்க.
செல்லத்து சித்தப்பாவும் பாஸ்டர்ஸும் அவங்களுடைய ஊழியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசிகிட்டே வருவாங்க. நாங்கள் உட்காந்து கேட்டுகிட்டே வருவோம். ஆலிசன் ஆச்சு பேக் சீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஒரே பாட்டும் கும்மாளமாக இருக்கும். ஸ்தோத்திரம் அல்லேலியான்னு எல்லோரும் இது பண்ணிகிட்டே இருக்கப்போ கார் பாட்டு போயிட்டுருக்கோம். எதிர்க்க என்ன வருதுன்னே தெரியாது. சில நேரத்தில் செல்லத்துறை சித்தப்பா அசந்துருவாங்க. பின்னாலேருந்து சத்தம் வரும், செக் போஸ்ட் வருதுன்னு. திடீர்னு பிரேக் அடித்து நிப்பாட்டுவாங்க. பார்த்தா செக் போஸ்ட்டோடைய லைட், அந்த முன்னால் வந்து அரிக்கன் லேம்ப்பு தான். செக் போஸ்ட்டுக்கு லைட்டிங் எல்லாம் கிடையாது, எலக்ட்ரிக் சப்ளை கிடையாது. அரிக்கன் லேம்பில் அந்த ரெட்டு இதை பேர் ஒட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து கரெக்டாக பானட்டுக்கு முன்னால் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு மறந்து சந்தோஷமாக ஊழியம் செய்த காலங்கள் உண்டு. தஞ்சாவூரில் மத்தியானம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் சாப்பிட்றப்ப, சாப்பாட்டு விஷயம். இந்த மேடையிலேருந்து பேசுகிறது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. என்றாலும் இது வந்து ஒரு நினைவு கூறுகிற இதாக இருக்கிறதுனால நான் அதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மாமிசத்தை பற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தஞ்சாவூரில் இருக்கிற நாங்களெல்லாம் பீஃப் சாப்பிட கற்றுக்கொண்டது எங்களுடைய ஆலிசன் ஆட்சி மூலம்தான். இதை வெக்கமில்லாமல் நான் சொல்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். புதுசாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஆலிஸ் ஷவனக்குன்னு ஒரு இவங்க வந்தாங்க. ஷீ மஸ்ட் பி ஃப்ரம் கனடா. ஆலிஸ் ஷவனக் அவங்க வந்தப்போ அவங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பீஃப் ப்ரிப்பரேஷன்லாம் வீட்டில் ஆலிசன் ஆச்சியாக செய்வாங்க. நாங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவோம். இது என்னன்னு புதுசாக இருந்தது. ஏவிஎம் ராஜனுடைய ஒரு ஸ்பீச் நான் கேட்டப்போ அவர் சொன்னார், இங்கே வந்து மாட்டுக்கறி ஸ்டாலுக்கு போகிறதுக்கு முன்னால் இங்கேயும் எட்டி பார்த்துட்டு யாராவது நம்மளை பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு போய் வாங்கிறது உண்டு. ஆனால் ஃபாரினில் வந்து ஆட்டுக்கறி ஸ்டாலுக்கு தான் அது மாதிரி பயப்படுவாங்க போகிறதுக்கு. அங்கே வந்து பீஃப் இஸ் காமன். லேம்பு மீட்டுன்றது ரொம்ப எல்லோரும் எடுக்க மாட்டாங்க. ஆட்டுக்கறி ஸ்டாலுக்கு போகிறப்ப ரொம்ப சங்கடப்பட்டுட்டு அசிங்கப்பட்டுட்டு போவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இது புது விதமாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் சமைச்சு கொடுங்கன்னு சொன்னேன். ஒரு நாள் நிறைய வாங்கி அதை அந்த மின்சரில் போட்டு ஷ்ரெட் பண்ணி சமைச்சு கொடுத்தாங்க. தஞ்சாவூர் கொண்டு போனேன். எல்லோரும் சாப்பிட வச்சேன். இது மட்டன் இல்லை, இது மாட்டன். இன்னைக்கு காலையில் தான் இவர் சொல்லிட்டு இருந்த சின்ன சொன்னாப்புல எல்லாம் சாப்பிட்ட பிறகு நான் சொன்னேன், இது வந்து திஸ் இஸ் பீஃப். பைபிளில் பீஃப் சாப்பிட்றத பற்றி தான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்குது. தஞ்சாவூரில் அதிலிருந்து நாங்கள் பழகினோம். அதனால் அது எங்களுக்கு தஞ்சாவூரில் இன்றைக்கு தஞ்சாவூர்காரங்கன்னா நான் என்னுடைய குடும்பத்தினலாம் சொல்கிறேன், நாங்கள் எல்லாம் வந்து பீஃபையும் வந்து உணவில் சரிசமமாக சேர்த்துக்கிறோம்னா அதுக்கு வந்து எங்கள் சின்னாச்சி தான் காரணம். அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணி அதை வந்து கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு, அதாவது நான் முதல்ல சொன்னதுபடி சென்னைனா மெட்ராஸ்ன்னு சொன்னால் சின்னாச்சி தான் எங்களுக்கு, சின்னாச்சி சித்தப்பா தான் தெரியும், மற்ற விஷயங்கள்லாம் தெரியாது. ஆனாலும் சில இடத்துல கூட்டிகிட்டு போவாங்க. புகாரி ஹோட்டல் கூட்டிகிட்டு போவாங்க, பாஸ்டர்ஸோடு கூட்டிகிட்டு போவாங்க டிஸ்கஷனுக்கு. சென்னை மெரினா பீச்சுக்கு ப்ரேயருக்கு கூட்டிகிட்டு போவாங்க சித்தப்பா. பாஸ்டர்ஸ்லாம் ப்ரே பண்ணுவாங்க. நான் அதோடு இருக்க அனுபவம் இருந்தது. ஊருக்கு வெளியில் இருக்கிற பெசன் நகர் பீச்சை கூப்பிட்டு போவாங்க. இப்போ ஊருக்கு வெளியில் இல்லை, அது அன்றைக்கி ஊருக்கு வெளியே இருந்தது. மெரினா பீச்சு ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு சொல்லி பெசன் நகர் பீச்சை கூப்பிட்டு போவாங்க சித்தப்பா. அதே போல் ஊருக்கு வெளியில் ஊரை பக்கத்தை கூப்பிட்டு போவாங்க ஆர்ஃபனேஜுக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த ஊரை பக்கத்தையே உங்கள் ஊர் முழுங்கிடுச்சு. ஊரை பக்கம் எங்கேயோ ஊருக்கு நடுவில் இருக்குது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரே கடைசியாக நான் ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். 65 நான் எஸ்எஸ்சி
படித்து முடித்த ஹாலிடேஸில் நினைக்கிறேன், இஃப் ஐம் கரெக்ட். நான் வந்து ரீகலெக்ட் பண்ணி தான் சொல்கிறேன். ரசிக்கப்பட்டதுக்கு பிறகு இது இருக்க முடியாது, ரசிக்கப்பட்டதுக்கு முன்பதாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அழகான பெண்ணை நான் பார்த்து, இங்கே சென்னையில் மெட்ராஸுக்கு வந்து நிறைய பேரை பார்ப்போம் இல்லையா, கும்பலாக அழகான ஒரு பெண்ணை பார்த்து ஒரு கர்ச்சீப்பை ப்ரெசன்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கெல்லாம் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து கர்ச்சீப் பண்ண மாட்டாங்க, ஃபோனு பெரிய பெரிய ஐஃபோன்லாம் பண்ணுவாங்க. அன்றைக்கி ஒரு கர்ச்சீப்பை ப்ரெசன்ட் பண்ணிட்டேன். கர்ச்சீப் பற்றி ஏதோ ஒரு கர்ச்சீப் ஊழியத்தை பற்றி சொன்னீங்கல்ல, சரி நீங்கள் வச்சு கர்ச்சீப்பை ப்ரெசன்ட் பண்ணிட்டேன். இதை யார் ஆலிசன் அச்சிட்ட போட்டு கொடுத்தான்னு தெரியல. என்னை கூட இருக்கவங்க சாமு, சரி நீங்களும் ஒருவர், எல்லாம் சேர்ந்து ஜாலியாக யங்ஸ்டர்ஸ் தானே. நான் எஸ்எல்சி படித்தேன், சாம் வந்து ஒரு 2 வருஷம் குறைய படிச்சிருப்பார். 4 years டிஃப்ரென்ஸ். அதாவது இதுக்கெல்லாம் அவர் காரணம் இல்லை, சின்னவர்னு சொல்கிறீங்க. ஓகே, யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக சென்னை முடிச்சுட்டு தஞ்சாவூர் போகிறேன். அங்கே ஒரு என்கொயரி கமிஷன். என்னுடைய அம்மா ஒரு என்கொயரி ஆஃபீஸர், சின்னாவோட அம்மா ஒரு என்கொயரி ஆஃபீஸர், என்னுடைய இன்னொரு சின்னாச்சி. எவ்வளோ அழகாக டீல் பண்ணி அந்த விஷயத்தை முடித்தாங்க. அன்றையிலிருந்து லவ்வே எனக்கு வரலை. கல்யாணத்து வரைக்கும் வரே, கல்யாணத்திலும் வரல. எவ்வளோ ஸ்ட்ராங் லேடி பாருங்கள் என்னுடைய சின்னம்மா. சாரி, சின்னம்மானா இப்போ ரொம்ப தப்பாக எடுத்துக்குவீங்க, சின்னாச்சி. வெரி ஸ்ட்ராங் லேடி. கரெக்டாக எங்கே குத்தணுமோ குத்திட்டாங்க. யார் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை, எவ்வளோ அரவணைச்சு அன்பாக பழகினாலும். ஆனால் சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொல்லி நான் தஞ்சாவூர் ஸ்டேஷன் அங்கே போய் இறங்கின அன்னைக்கே அந்த கர்ச்சீப் என்கிட்ட திரும்ப வந்ததான்னு தெரியல. கர்ச்சீப்புக்கு பதிலாக நான் என்ன பெற்றுக்கொண்டேன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. எப்படியோ எனக்கு வந்து அந்த அதாவது சரியான டைமில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த அப்படிப்பட்ட ஒரு டைவர்ஷன்ஸ் அது கூட சரியாக அவங்க கையாண்டாங்க என்று நான் சொல்ல முடியும். அதான் முதலே சொன்னதுபடி என்னுடைய ஆவிக்குரிய ஆளுமைக்கும் உலகப்பிரகாரமான ஆளுமைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக அதிகமாக என்னுடைய சின்னாச்சியும் செல்லத்துறை சித்தப்பாவும் இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல முடியும். இந்த காலத்தில் கடைசியாக என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, such reunion meetings can be always arranged again and again. இந்த இப்படிப்பட்ட ஒரு ரீயூனியனில் வந்து உறவினர்களாக அதிகமாக நம்ம சந்திக்கிறோம். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கும் தெரியணும். ஆலிசன் ஆச்சினுடைய வாழ்க்கை பற்றி நான் எந்த அளவுக்கு ருசித்து பேசுகிறோன்னா அதே அளவுக்கு என்னுடைய பையன் அவனுடைய சின்னாச்சியை பற்றியோ மாமா பற்றியோ அத்தையை பற்றியோ பேசுவானான்னு எனக்கு தெரியல, டவுட்டாக இருக்குது. நம்முடைய பிள்ளைங்க அப்படி எதிர்காலத்தில் பேசுவாங்களான்னு தெரியல. அப்படின்ற உறவுகளை வந்து இந்த காலத்தில் வந்து யாரும் பேணி காக்கிறதில்ல அப்படின்றது என்னுடைய வருத்தம். ஆகவே இப்போ ஒரு பர்டிகுலர் அஜெண்டாவோடு நான் மீட்டிங் போட்டிருக்கோம். இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஆலிசன் ஆச்சி. பட் வித்தவுட் அஜெண்டா வி கேன் மீட் சம்டைம். reunion meeting, a pure reunion meeting without any agenda, just meet, talk with one another and discuss. அதை இப்படிப்பட்ட விஷயங்களை செய்தோம் என்றால் நம்ம எப்படி ஆலோசனை பற்றி பேசுகிறோமோ அதே போல் எதிர்காலத்தில் நம்மை பற்றியும் நம்முடைய வேல்யூஸை நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த சாம் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Now I would like to call upon Mr. Paul Chinna, Achi's youngest son, to come and sing for us.
he usually makes people laugh, but we've already ஏற்கனவே கொஞ்சம் சிரிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து அவர் பாடுவார். One day at a time, sweet Jesus, I'm only human, I'm just a man. Help me believe in what I could be and open I have. Show me the stirring I have to climb. Lord, for my sake, teach me today, one day at a time. One day at a time, sweet Jesus, that's all I'm asking from you. Just give me the strength to do every day what I have to do. Yesterday's gone, sweet Jesus, and tomorrow will never be mine. Lord, help me today, show me the way, one day at a time. One day at a time, sweet Jesus, that's all I'm asking from you. Just give me the strength to do every day what I have to do. Oh, yesterday's gone, sweet Jesus, and tomorrow will never be mine. Lord, help me today, show me the way, one day at a time. Do you remember when you walk with my men? Well, Jesus, you know, if you look in below, swears now and then, cheating and stealing, violence and crime. So for my sake, teach me today, one day at a time. Do you remember when you walk with my men? Well, Jesus, you know, if you look in below, it's worse now and then, cheating and stealing, violence and crime. So for my sake, teach me today, one day at a time. One day at a time, sweet Jesus, that's all I'm asking from you. Just give me the strength to do every day what I
sweet Jesus, and tomorrow never be mine. Lord, help me today, show me the way, one day at a time. Lord, help me today, show me the way, one day at a time. Now, I'd like to call upon somebody from Tata's side. Tata's younger brother, Abhi Tata, would you please come and share with us a few words? எனக்கும் இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் 4 சகோதரர்கள். பாஸ்டர் செல்லதுரை மூத்த சகோதரர், நான் கடைசி பையன். எங்கள் வீட்டிலே 2 கல்யாணம் ஒரே மாதத்தில் நடந்தது. அதாவது பாஸ்டர் செல்லதுரைக்கும் எங்கள் அக்காவுக்கும். ஒரு சகோதரி எங்களுக்கு அக்கா உட்காந்துருக்காங்க. My sister got married on the 2nd of January and my eldest brother got married after 10 days, 12th January 1950 it was. என் சகோதரி கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. எங்கள் அம்மா அப்போது கோயம்புத்தூரில் இருந்தாங்க. ஏன்னா மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் அஸ் டெப்டி தாசில்தார் இன் கோயம்புத்தூர். ஸோ ஷீ ஹேட் டு பி வித் ஹிம். அண்ட் மை சிஸ்டர் ஹஸ் கான் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ மை சிஸ்டர் இன் லா ஆலிஸ் செல்லதுரை, she has to take the part of mother. தாயாக இருந்து எங்களுக்கு, எனக்கும், முக்கியமாக என்னுடைய சகோதரன் தம்புதரை இங்கே உட்கார்ந்துருக்கிறார், அவர்களுக்கும் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்திருந்தோம். அப்பொழுது அவர்கள் தான் எல்லாவற்றையும் செய்வார்கள். பள்ளிக்கூடம் செல்வதற்கு முன்பாக எங்களுக்கு உட்கார வைத்து தோசை சுட்டு எல்லாம் கொடுத்து அனுப்புவார்கள். தாயின் ஸ்தானத்தில் அவர்கள் இருந்து எங்களை பராமரித்தார்கள். எவ்வளவோ கஷ்டம். அந்த காலத்தில் நாங்கள் இருக்கும்போது ரேஷன், அதாவது அரிசி கிடையாது. கொஞ்சம் ரொட்டி துண்டு கொடுப்பான், இல்லாட்டா கொஞ்சோண்டு அரிசி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நீங்கள் இதில் பிளாக் மார்க்கெட்டில் விற்கும், வாங்கக்கூடாதுன்னு வாங்க. பிளாக் மார்க்கெட்டில் வாங்கிறது தவறு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இவங்க என்ன செய்வாங்க, எங்கள் அண்ணி எதையோ போட்டு ஒரு தோசையை சுட்டு, கோதுமை மாவு அது இதெல்லாம் கலந்து தோசையை சுட்டு எங்களுக்கு பராமரிப்பார்கள். மிகவும் அன்பாக எல்லாவற்றையும் பொறுமையாக. சிஸ்டர்ஸ்லாம் இந்த காலத்தில் செய்ய மாட்டாங்க, ஆனால் அவங்க பொறுமையாக எல்லாருக்கும். நாங்கள் 3 சகோதரர்கள் இருந்தோம். 2 பேர் கல்லூரியில் படிக்கிறாள், நான் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அப்பொழுது அவர்கள் எல்லாருக்கும் பொறுமையாக செய்து எங்களை அனுப்பிவிட்டு அவர்கள் மற்ற வேலையை பார்ப்பார்கள். அந்த சமயத்தில் யாரும் சாமெல்லாம் பிறக்கலை. 1951 எங்களை அவர்கள் தாயை போல் இருந்து கவனித்து கொண்டார்கள். ஒரு நாளும் எங்கள் மீது கோபமோ நாங்கள் எல்லா குறும்புத்தனம் பண்ணுவோம், ஆனால் எந்த கோபமோ எதுவும் படாமல் எங்களை பராமரித்து வந்தார்கள் என்பதை நான் இப்பொழுது சொல்லிக்கொள்கிறேன். பிறகு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு திடீர்னு அப்பா வீட்டுக்கு போகணுன்னு ஆசை வரும். தஞ்சாவூர் போவாங்க. யார், எங்கள் அண்ணன் பாஸ்டர் செல்லதுரை, அவர் ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பார். அதனால் அவங்க போகும்போது நான் தான் கூட போவேன். தஞ்சாவூர் போய் மிஷன் ஸ்ட்ரீட்டில் அவங்க வீடு. டாக்டர் ஏஜி சுந்தரம் அவங்க தகப்பனார்.
அவங்ககிட்ட போய் ஒரு 10 நாள் தங்கி இருந்து எனக்கு லீவ் விட்ருக்கோம். போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு திருப்பி வருவேன். எங்கே போனாலும் ஒரு பைபிள் ஸ்டடி போனாலும் நான் தான் கூட போவேன் அவங்களோட. அந்த மாதிரி அவர்களோடு மிகவும் நெருங்கி பழகினவன் நான். என்னை தாயை போல கவனித்து கொண்டார்கள். அந்த மாதிரி ஒரு சிஸ்டரில் எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் சொல்வேன். பிறகு கஷ்டத்தில் இருந்தாலும் ஒருபோதும் ஒரு கஷ்டம் என்று சொல்லாமல் எல்லா காரியங்களையும் செய்வார்கள். அதுதான் அதில் வேடிக்கை. எவ்வளோ அவர்கள் திடீர்னு எங்கள் அண்ணன் வந்து ஊழியத்துக்கு போவார். போயிட்டு நைட்டு 9:30 மணி 10 மணிக்கு வந்து 2 பேரோட வருவார். ஆலிஸ் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். இங்கே ஒன்றும் இருக்காது. அவங்க என்ன செய்வாங்க, திடீர்னு எதையாவது ஒன்று பண்ணி ஒரு உப்புமா பண்ணி ஏதாவது போட்டுவிடுவாங்க. சில வேளைக்கு அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவர்கள் தண்ணியை கொடுத்து படுத்து விடுவார்கள். இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்தினவர்கள். அந்த காலத்தில் ஒன்றும் இப்போ இருக்கிற வசதியெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. மிகவும் கஷ்டமான நிலை இருந்த பொழுதும் அவர்கள் அதை நன்றாக conducted everything according to her conscience and beautifully well. அவர்கள் நன்றாக எல்லாவற்றையும் செய்து புருஷனுக்கு 60 ஆண்டுகளாக அவர்கள் நல்ல கூட இருந்து ஊழியம் செய்தார்கள். அதே சமயத்தில் எங்கள் அப்பா ரிட்டையர் ஆனதுங்க, எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. அப்போது மாமியாரோடும் நல்ல உறவு இருந்தது. அது ரொம்ப பார்க்கவே முடியாது. ஒரு நாள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்ததில்லை, ஒரு மனஸ்தாபம் வந்ததில்லை. எல்லாவரையும் நன்றாக நல்ல இதோடு அனுசரித்து போனவர்கள் அண்ணி என்று சொல்ல முடியும். அவர்கள் சுகவீனமாக இருந்தபோது நான் ஆஸ்பத்திரி சென்று பார்த்தேன். கையை பிடித்து கொண்டு அப்படியே ஆட்டிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வாய் பேச முடியல. கடைசியில் 2 நாள் கழித்து அவர்கள் மரணம் ஏற்பட்டது. அப்படி அவர்கள் எங்களை நன்றாக பராமரித்து வந்தார்கள். ஒரு நல்ல தாயாக இருந்து எங்களை நேசித்து அன்பானவர்கள். அண்ணனுக்கும் ஊழியத்திலே பங்கெடுத்து கொண்டு நல்ல ஊழியம் செய்தார்கள். அவர்கள் அந்த மாதிரியான ஒரு அண்ணி கிடைப்பது மிகவும் கஷ்டம். ஆனாலும் அவர்கள் செய்த காரியம் இன்னும் என் மனதிலே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர்களை எப்படி போற்றுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து நன்றாக இருக்கிறார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். Now I would like to hear from the first daughter of the family, Mrs. Beulah Joseph, my aunt. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அம்மாவை குறித்து பேசும்படியாய் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். 112ஆம் சங்கீதத்தின்படி அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், அவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய குடும்பத்தை நினைக்கும் பொழுது, இந்த வசனம் படிக்கும் பொழுது, எங்கள் குடும்பம், எங்கள் சந்ததி, எங்கள் வம்சம், என் தகப்பன் தாய் எங்களை நடத்தினது, இவைகளை நான் நினைக்கும் பொழுது நான் தேவனை துதிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தர் இந்த குடும்பத்தை இவ்வளவாய் ஆசீர்வதித்து இம்மட்டுமாய் நடத்தி வந்தார். எல்லாரும் சொன்னபடி எங்கள் குடும்பத்திலே 9 பிள்ளைகள். நான் 3ஆவதாக பிறந்தேன். 9 பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எங்களை ரட்சித்து இம்மட்டுமாய் இந்த நிலைக்கு எங்களை கொண்டு வரும்படியான நிலைக்கு நாங்கள் வந்திருந்து, என் தாயாருடைய ஜெபம், எங்கள் தாயார் எங்களை வழி நடத்தினது என்பதை நான் நினைவு கூறுகிறேன். இந்த காலத்தில் 1-2 பிள்ளைகளை வச்சு நடத்துகிறதே மிகவும் கஷ்டம்.
ஆனால் 9 பிள்ளைகள். அநேகர் நினச்சாங்க எப்படி இவங்க இது பண்ணுவாங்க, இந்த பிள்ளைகள் எப்படி வரும்னு சொல்லி. ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி மேன்மையாய் ஆசீர்வதிக்கப்படும் நிலைக்கு வரும்படியாய் அம்மாவுடைய ஜெபம் எப்பொழுதுமே நான் நினைப்பேன், மிகவும் ஜெபிக்கிற ஒரு தாயாய் அவர்கள் இருந்தார்கள். நாங்கள் 9 பேரும் 6 ஆண்கள் 3 பெண்கள். எல்லாருமே ஈக்குவலாக தான். பெண்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, ஆண்களை விட நாங்களும் ரொம்ப தொந்தரவு கொடுத்தோம். ஆனால் எல்லா சூழ்நிலையும் தாண்டி வர கர்த்தர் அவர்களுடைய வழி நடத்துதல், அம்மாவுடைய வழி நடத்துதல், அம்மாவுடைய ஜெபம் அப்படியா எங்களை நடத்தி இப்பொழுது இந்த நிலைமைக்கு நீங்கள் காண்கிறபடி பாஸ்டர் சாம் அவர் தான் மூத்த மகன். அவங்களுடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அம்மா மிகவும் ஆசைப்படுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, இப்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், இப்படி மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அதாவது பிள்ளைகளுடைய வாழ்வை கண்டு மிகவும் மகிழ்ந்தார்கள், களி கூர்ந்தார்கள். நாங்கள் சிறு வயதிலிருந்து வளர்க்கப்பட்ட போது எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, எல்லாமே பேச முடியும். அம்மா மகள் என்று எந்த மறைவு ஒழிவு இல்லாதபடி எல்லா சீக்ரெட்டும் அம்மாட்ட சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு அம்மாவோடு கூட இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அம்மாவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யார் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் முதல்ல என்ஜாய் பண்ணுறது அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம், வீட்டில் வரணும், ஃப்ரெண்ட்ஸ் வரணும், பேசணும், மிகவும் சந்தோஷமாய் இருப்பது விரும்புவார்கள். எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நாங்கள் நல்லா சிரிப்போம். சிரிப்புக்கு குறைவே கிடையாது. செல்லதுரை ஃபேமிலியில் நல்லா சிரிப்போம். அப்போ சின்ன ஊர்லேருந்து வரான்னாக்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் வந்தால் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான் 24 மணி நேரம். அவன் வரான்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க வான்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் பேசுகிறத கேட்டு கேட்டு அவங்க சிரிப்பாங்க. அப்படி மிகவும் சந்தோஷமாய் கழித்தார்கள். அது மாத்திரமல்ல, எங்கள் தகப்பனாருக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியை நாங்கள் பார்த்தோம். எப்படி அவர்கள் சிறு வயதிலிருந்து நாங்கள் பார்த்தோம். முதிர் வயதில் அப்பா படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுதும் மிகவும் நன்றாக கனிவோடு அன்போடு கவனித்தார்கள். எதையும் முறுமுறுக்காமல் செய்தார்கள். அப்பாவுக்கு அம்மா செஞ்சால் தான் திருப்தி. எத்தனையோ பேரை நர்ஸ் மேல் நர்ஸை வச்சா கூட எப்படியாவது அந்த மேல் நர்ஸை அப்பா அனுப்பிடுவாங்க. ஏன்னா அம்மா தான் செய்யணும். ஏதாவது ஒரு காரணம் வச்சு அனுப்பிடுவாங்க. ஏன்னா அம்மா தான் பணிவிட செய்யணும். ஒரு நாளில் நாங்கள் கேட்டோம், அம்மாவுக்கே முடியலையே, ரொம்ப பலவீனமாக இருக்காங்களே, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க, இல்லை அம்மா உயிரோடு இருக்குது எனக்கு பணிவிட செய்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு நல்ல உறுதுணையாய், நல்ல உதவி செய்கிறவர்களாய், நல்ல மனைவியாய் வாழ்ந்தார்கள். எங்களுக்கு நல்ல தாயாக வாழ்ந்தார்கள். அநேகருக்கு நாங்கள் 9 பிள்ளைங்கன்னா அதை தவிர நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் ஆர்ஃபனேஜில் வளர்ந்து எல்லாருக்கும் அவர்கள் தாயாக இருந்து விளங்கினார்கள். அது மாத்திரமல்ல, இப்போ கீஜானெல்லாம் சொன்னபடி உறவினர்கள் வரும் பொழுது அம்மாவுடைய உறவுக்காரர்கள், அப்பாவுடைய உறவினர்கள், அந்த வித்தியாசமே கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாரும் உறவினர்கள் தான். யார் வந்தாலும் ஒரே விதமாக கவனிப்பாங்க. எந்த ஒரு பிரிவினையோ பாகுபாடோ அந்த பிள்ளைங்களை ஒரு மாதிரி கவனிக்கணும் அப்படிலாம் கிடையாது. மிகவும் அன்பாய் கவனித்து நடத்தினார்கள். எங்கள் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள்னா அம்மா தான் எனக்கு உதாரணமாக தெரியும். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னா அம்மாவை தான் ஞாபகம் வரும். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் எளிமையில் இருந்த பொழுதும், ஆசீர்வதிக்கப்பட்ட போதும், பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுதும், இப்பொழுது பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு களி கூர்ந்த போதும், எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் மிகவும் தேவனுக்கு மகிமை செலுத்தவும் தேவனையே அவர்கள் சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருந்தார்கள். கடைசி காலகட்டங்களிலே, கடைசி ஒரு சில ஆண்டுகள், அதாவது அப்பா இறந்த பிறகு அவர்கள் அதிகமாய் நாங்கள் வரணும், அவர்களோடு பேசணும், ஐக்கியம் கொள்ளணும் விரும்பினார்கள். ஏன்னா அப்பா இல்லைன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. எனவே நாங்கள் எப்பொழுதெல்லாம் போக முடியுமோ அப்படியே அடிக்கடியாக போய் சந்தித்து வருவோம். சந்திக்கும் பொழுது நாங்கள் பேசுவோம், அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்வோம். அம்மாவும் அநேக காரியங்களை சொல்லுவார்கள். எப்போ நாங்கள் கூடினாலும் ஜெபிக்காமல் நாங்கள் வரமாட்டோம். ஜெபம் பண்ணணும், அதே தான் அவர்களுடைய வாஞ்சை. அது தான் போக முடியாத சூழ்நிலையிலையும் ஃபோன் பண்ணி
ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்த பிறகு தான் படுப்பாங்க. அப்படியாய் அவர்கள் தேவனைக்கு முதலிடம் கொடுத்து தேவனையே வாஞ்சித்து அவர்கள் வாழ்ந்தார்கள். இத்தனை ஆண்டுகள் தேவன் எங்களுக்கு தாயாரை கொடுத்து நாங்கள் அவர்களோட அன்பை ருசிக்கவும் அவர்கள் உடைய வாழ்வை காணவும் எங்களுக்கு அவர்கள் துணையாக இருக்கவும் கொடுத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Now we'd like to show you a short presentation of some photos put together. We hope that this will bring Archie to mind to all of you, including those watching us from all over the world online.
since Archie's passing, many other things have happened in the family, and she was not able to be with us. Like my sister got married, Trafina got married, but she is in our memory, and she'll always be in our hearts. And just like to tell you, she had 9 children, she had 17 grandchildren, and 7 great-grandchildren, and counting. As you keep thinking about those images and about Archie, I invite Pastor Alex Joseph to come and sing this very meaningful song about God who is unchanging and faithful to us. பாடுவதற்கு முன்பதாக ஆண்டியை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த பாடல் இப்படியாய் சொல்லுகிறது: God is faithful and He is a rock, He is an anchor, He is a ageless one. உண்மையாகவே இந்த குடும்பத்துக்கு தேவன் கண்மலையும் நங்கூரமாய் இருந்து இன்றைக்கு அவர் நேற்றும் இன்றும் மாறாமல் ஒருவனின் மூலமாய் ஒரு பக்தியுள்ள சந்ததியை, விசுவாசமுள்ள சந்ததியை கர்த்தர் உருவாக்கியிருக்கிறார். அந்த சாட்சிகளை தான் நாம் கேட்டோம். ஆனால் எனக்கு ஆண்டியை பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது. கிரிஜா அண்ணன் என்னை பசியில் கொண்டாந்துட்டார். ஆனால் நான் அவளை குறித்து நினைக்கும் பொழுது she was a little epistle. எப்படி யோவான் ஸ்நானகன் மரிக்கும் பொழுது அவன் நடமாடும் ஒரு சுவிசேஷமாக இருந்தாலும் அதுபோல் ஆன்டி, she was a little gospel and an epistle. She was a mother of conviction. She was a mother of consecration. She was a mother of courage. She was a mother of compassion. இது எல்லாவற்றையும் ஒரு நட்சல்ல சொன்னாதான் ஆலிஸ் ஆன்டி. அவர்கள் மட்டுமல்ல, அங்கிளையும் நினைவு கூறுகிறோம். ஆகிய அந்த பாடல் இப்படியாக சொல்லுகிறது: faithful one, so unchanging, ageless one, and you're my rock in times of trouble. பாடக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கிறபடியால். பட் ஆன்டி என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த சத்தத்தை மறக்கவே மாட்டேன். அதில் அன்பு இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஆகையால் இன்றைக்கு அவர்களை நினைவு கூர்ந்து இந்த சிறு பாடலை உங்கள் மத்தியிலே பாட விரும்புகிறேன். Faithful one, so unchanging, ageless one, you're my rock of peace. Lord of all, I depend on you. I call unto you again and again. I call unto you again and again. You are my rock in times of trouble. You lift me up when I fall down. All through the storm, your love is the anchor. My hope is in you alone. Faithful one, so unchanging, ageless one, you're my rock.
call unto you again and again. I call unto you again and again. You are my rock in times of trouble. You lift me up when I fall down. All through the storm, your love is your anchor. My hope is in you alone. Sing it all with me. You are my rock in times of trouble. You lift me up when I fall down. All through the storm, your love is the anchor. My hope is in you alone. For the sake of those of our relatives and friends who are watching from many different parts of the world, that some of them may not be able to understand Tamil, I would like to speak in English. உலகத்தின் பல பகுதியிலிருந்து நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தமிழ் விளங்காது, ஆகவே தான் அவர்களுக்காக ஆங்கிலத்தில் பேசுகிறேன். It's being live streamed to them. நேரடியாக இது அவர்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. So to just help them understand what we're doing, let me at least share this message in English. ஆகவே அவர்கள் புரிந்து கொள்வதற்காக செய்தியை மட்டுமாவது நான் ஆங்கிலத்தில் கொடுக்கட்டும். Let me read to you 2 Timothy chapter 4. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். Verse 6, 7 and 8. 2 தீமோத்தேயு 4, 6, 7, 8. For I am already being poured out as a drink offering, and the time of my departure is at hand. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. I have fought the good fight, I have finished the race, I have kept the faith. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Finally, there is laid up for me the crown of righteousness, which the Lord, the righteous judge, will give to me on that day, and not to me only, but also to all who have loved his appearing. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். On a day like this, when we try to remember someone who's dear to us that has gone on to be with the Lord, இப்படிப்பட்ட நாளிலே நமக்கு மிக அருமையானவராக இருந்து கர்த்தரோடு கூட இருக்கும்படி சென்றிருக்கிற ஒரு நினைவு கூறுகிறோம். at that time it is important to realize certain truths from the word of God also. இப்படி அவர்களை நினைவு கூறுகிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சத்தியத்தை நாம் நினைவு கூறுவதும் முக்கியம். That is why it's important to share God's word just for a few minutes. ஆகவே தான் ஒரு சில நிமிடங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது முக்கியம். Here Paul comes to the end of his life and he says these words knowing that the next stage in his life may be his death. இங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறார். அடுத்த கட்ட மரணம் என்பதை அறிந்தவராக இதை கூறுகிறார். I read these verses to you and I want to just share with you because I love the way he puts these things. இந்த வசனத்தை வாசித்தவங்களோடு கூட பேச விரும்பினேன். என்ன அவர் இங்கே சொல்லுகிற அந்த விதம், அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. It shows his idea of what life is all about. அதாவது வாழ்க்கை என்றால் என்ன என்கிற அவருடைய ஐடியாவை அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. He says, I'm already being poured out as a drink offering and the time of my departure is at hand. சொல்றாரு பாருங்க, நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. In other words, he views his life as an offering that is poured out to God. அதாவது தன்னுடைய வாழ்க்கையை அவர் எப்படி பார்க்கிறார்? தேவனுக்கு ஒரு பலியாக வார்க்கப்படுகிற ஒன்றாக பார்க்கிறார். We think of some money that we bring and give in the church or some other things that we give as offering.
நாம் பலி காணிக்கை என்று சொல்லும்போது ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கிற காணிக்கை அல்லது வேறு சில பொருட்கள் போன்ற காரியங்களை தான் ஒரு காணிக்கையாக பலியாக பார்க்கிறோம். Generally, that's the idea. பொதுவாக அதுதான் மக்களுக்குள்ள ஒரு But எண்ணம். here Paul views the life that he lives out every day in this world as an offering. ஆனால் இங்கே பவுல் தான் அனுதினமும் வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கையே ஒரு பலியாக பார்க்கிறார். That I think is the right way to look at life. வாழ்க்கையை குறித்து இதுதான் சரியான விதத்தில் பார்க்கிறது என்று நான் நினைக்கிறேன். More than all the offerings that we can bring by way of money or other things. காணிக்கை பொருட்கள் என்று பல்வேறு காரியங்களை காணிக்கையை கொண்டு வருமே, அந்த காரியங்கள் எல்லாம் காட்டிலும் the greatest offering that we bring to God is ourselves and our life. தேவனுக்கு நாம் கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலி காணிக்கையே நாமும் நம்முடைய வாழ்க்கையும் தான். If we don't give ourselves, our days and our months and our years and all the gifts and abilities that He has placed in us and work for Him, if we don't do His will, then we fail to offer ourselves as an offering to God. நம்மையும் நம்முடைய நாட்களையும் வாரங்களையும் மாதங்களையும் வருடங்களையும் தேவன் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகள் திறமைகளையும் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போகும்போது நம்ம இப்படி பலியாக கொடுக்க நாம் தவறுகிறோம். He says as a drink offering is being poured out. அவர் சொல்றார் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். Just like there is a glass full of water here. இங்க ஒரு டம்ளர் நிறைய தண்ணி வச்சிருக்கு. If you start pouring it, அதை ஊத்த ஆரம்பிச்சீங்கன்னா the beginning there is the glass full, but then it gets emptier and emptier and finally it gets completely empty. இந்த டம்ளர் முழுக்க தண்ணி இருக்கு, ஊத்த ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிட்டு கடைசில முற்றிலும் கீழே கொட்டிடும். That is another picture about life that he gives here. வாழ்க்கை குறித்து அவர் நமக்கு கொடுக்கிற இன்னொரு படம் அது. That God has filled us with certain abilities and gifts and talents. அது தேவன் சில வரங்கள் தாளந்துகள் திறமைகளை கொடுத்து நம்மை நிரப்பி இருக்கிறார். He has appointed certain things for us. நமக்காக சில காரியங்களை அவர் நியமித்து இருக்கிறார். You know, you and I, everybody here, we are born for a purpose. இங்க இருக்கிற நீங்கள் நான் எல்லாருமே ஒரு நோக்கத்துக்காக தான் பிறந்திருக்கிறோம். We are here living our lives because God wants us here and God is doing certain things. நாம் இங்கே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்பிக்கொண்டு தேவன் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோம். But the problem is a lot of us don't even know why we are here. ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம நிறைய பேருக்கு தெரியாது ஏன் நம்ம இங்க இருக்கிறோம்னு. We just live our life lackadaisically, just as a routine, but never with deliberate purpose and meaning. வாழ்க்கை ஏனோதானோ என்று மனம் போன போக்கில் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன நோக்கம் என்ன அவருடைய திட்டம் என்பதை அறியாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We just live spending our days and நாட்களை கழிக்கிறோம். We are just going through this life through the motions of this life. அதாவது இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம ஓட்டுறோம்னா நாட்களை கழித்து கொண்டு இருக்கோம். அப்படியே வாழணுமேனு வாழ்ந்துட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறோம். That is the wrong way to live. இப்படி வாழ்வது சரியே கிடையாது. We are not just here to just while away our time. நம்முடைய நாட்களை கழிப்பதற்காக நாம் இங்கே இல்லை. We are here to be poured out. வார்க்கப்படும்படி நாம் இருக்கிறோம். We have something within us. நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது. And we have to pour it out. அதை நாம் வெளியே கொட்ட வேணும். Every day, every year we are pouring more and more out. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் இன்னும் அதிகமாக வெளியே நாம் ஊற்றிக்கொண்டே இருக்கிறோம். Until one day we would have completely poured out everything that God poured into us. ஒரு நாள் வரப்போகிறது அன்றைக்கு தேவன் எதையெல்லாம் உள்ளே வைத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் வெளியே நாம் வார்க்க போகிறோம். All of us come like a full bottle. நாம எல்லாரும் வரும்போது ஒரு பாட்டில் முழுக்க நிரம்பி இருக்கிறது போல தான் இருக்கும். Full cup. கப்பு நிரம்பி இருக்கு. God has filled us. தேவன் நம்மை நிரப்பி இருக்கிறார். With all His purpose and a mission and a vision for life. அவருடைய நோக்கங்களாலே ஒரு வேலையை நமக்கு கொடுத்து அவருடைய தரிசனத்தால் நம்ம நிரப்பி இருக்கிறார். We pour ourselves out doing His will and His purpose. ஆகவே எப்படி நாம் நம்மை வார்க்கிறோம் அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தை நிறைவேற்றி அப்படிதான் நாம் வார்க்கிறோம். And when we come to the end of our lives, வாழ்க்கையின் முடிவுக்கு நாம் வரும்போது we must be able to say like the Apostle Paul that I am being poured out as a drink offering. I've almost reached the end of it. There's only few drops left. That's the way he puts it. அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்மாலும் சொல்ல முடியும் பாருங்க. நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். இன்னும் கொஞ்சம் சொட்டு தான் மீதி இருக்கு. அதையும் நான் கொட்டிட போறேன்னு சொல்லணும். So when we die, ஆகவே நாம் மரிக்கும்போது we should go empty. காலியா போகணும். But like one preacher says, the grave is the richest place on earth. ஒரு பிரசங்கியார் சொன்னார் பாருங்க, இந்த உலகத்திலேயே மிக ஐஸ்வரியமிக்க ஒரு இடம்னா அது கல்லறை தான். The graveyard.
கல்லறை தோட்டம். It holds many people who never worked their talents, never cultivated their abilities, never spent their life doing what God wanted them to do, never poured their life out as an offering to God. They just lived and died. All their gifts and abilities and talents are still in them, buried in the graveyard. கல்லறை தோட்டத்தில் நிறைய குழிகள் இருக்கு. அந்த குழிகளில் ஏராளமான பேர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் யார்? தேவன் அவர்களுக்குள்ளே தந்த தாளந்துகள், திறமைகள், வரங்கள், இதை எதையுமே கடவுளுக்காக பயன்படுத்தாமல் அவருடைய நோக்கத்தை, திட்டத்தை, சித்தத்தை அறியாமல் உள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே மரித்து போனவர்கள். Even millions and millions of Christians many times die like that. பல நேரத்தில் கோடான கோடி கிறிஸ்தவர்கள் இப்படி மரிக்கிறார்கள். Never realizing their potential. அவர்களுடைய மறைந்திருக்கும் ஆற்றலை வெளியே கொண்டு வந்ததே கிடையாது. Never spent their days and months working this vision that God has given to them. தேவன் அவர்களுக்கு தந்திருக்க இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நாள் கணக்கில், மாத கணக்கில் பிரயாசப்படணும்ன்ற எண்ணமே கிடையாது. They don't live with a mission. ஒரு தரிசனத்தோடு, ஒரு பணியோடு கூட வாழ்வது கிடையாது. If you ask them, this whole idea of a offering being poured out to God is such an alien thought to them. They don't have any idea like this. தேவனுக்கு என்று பானபலியாக வார்க்கப்படுவதை பற்றி பேசினா அது என்னன்னு கூட விளங்காத அளவுக்கு இருப்பாங்க. Because they don't understand this at all. ஏன்னா இதெல்லாம் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. They don't see life like that. வாழ்க்கையை அப்படி அவங்க பார்ப்பது கிடையாது. That is why we need the Bible. ஆகவே தான் நம்ம பைபிளை வாசிக்கணும். That is why on such a day like this we need to look at the Bible. ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு நாளிலே பைபிளை நம்ம பார்க்கணும். So I am glad that we are looking at it today. ஆகவே இன்னைக்கு நாம அதை படிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. My life is an offering. என்னுடைய வாழ்க்கை ஒரு பலி. God has made me for something. தேவன் ஒரு காரியத்துக்காக என்னை உண்டாக்கினார். Now I have lived so many years and I have got so many more years to go. இத்தனை வருடங்கள் இங்க வாழ்ந்திருக்கேன் நான். இன்னும் போகிறதுக்கு வருடங்கள் எனக்கு முன்னாடி இருக்கு. It looks like I'll have many more years. இன்னும் பல வருடங்கள் எனக்கு முன்னே இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. என்னுடைய முன்னோர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. அவங்கலாம் 90லாம் தாண்டி இருக்கிறாங்க. Some of them have crossed 90 and very bright also. சில பேர் 90 தாண்டிட்டு இன்னும் பிரைட்டா தான் இருக்காங்க. My aunt is here. என்னுடைய அத்தை இருக்காங்க She இங்க. is more than எவ்வளோ 90 தானா? 90 okay. She is still quite young. 90. எங்க தான் இருக்காங்க? 90 தான் ஆயிருக்கு. And Rajamate is not there. That's another Atte I have. அவங்க இன்னொரு She is 94. She is almost my father's age. அவங்க 94 வயசு அவங்களுக்கு. என்னுடைய அப்பாவுடைய I வயசு. spoke to her on the phone. She is still as commanding as ever. ஃபோன்ல பேசினேன், அதே கர்ஜனை இருக்கு. அதிகாரம் கொஞ்சம் கூட குறையல. Very clear. ரொம்ப தெளிவா இருக்காங்க. You know, you don't have to make yourself clear because she is old or anything, you know. அதாவது வயசாயிடுச்சே கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னா அதெல்லாம் தேவையே இல்லை. She will make herself clear to you, you know. அவங்கள தெளிவுபடுத்துறோம் உங்களுக்கு நல்லா. So when I talk to her and when I look at some of my ancestors, I feel like, you know, I must have an average of at least 90, I think. ஆகவே என்னுடைய முன்னோர்கள்லாம் இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஆவரேஜ் குறைஞ்சபட்சம் 90ஆவது எனக்கு இருக்கணும், வரணும். Batting average, you know. பேட்டிங் ஆவரேஜ். And I also know how I will be looking like when I am 90. 90 எனக்கு ஆகும்போது நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு இப்பவே தெரியுது. I remember talking to a young fellow who was going to go see a girl. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை போய் பார்க்கணும்னு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தான். For marriage, you know. திருமணத்துக்காக. He has refused to marry any girl that was shown to him. நிறைய பெண்களை காட்டினாங்க, யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டான். He wants a fair girl with a nose like this and height like this. He's got so many specifications. தோல் வெள்ளையா இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், கண்ணு இப்படி இருக்கணும்னு என்னென்னமோ கண்டிஷன். So finally he came for prayer the day before he went to see the girl. கடைசியா அந்த பொண்ணை பார்க்கிறதுக்கு முன்னாடி நாள் ஜெபத்துக்காக என்கிட்ட வந்தார். I was so tired of talking to him. பேசி பேசி நான் டயர்ட் ஆயிட்டேன் அவர்கிட்ட. So I told him, look, when you go, please ask to see the mother. நான் சொன்னேன், அங்கே போன போது முதல்ல அம்மாவை நான் பார்க்கணும்னு சொல்லு. Take a good look at her. அம்மாவை நல்லா பாரு. And then ask for the grandmother. பாட்டியும் பார்க்கணும்னு சொல்லு. And take a good look at her. அவங்களையும் நல்லா பார்த்துக்க. Because that's what you're going to have in the end. என்ன உனக்கு வரப்போற மனைவி கடைசியில் அப்படிதான் இருக்க போறாங்க. Because the girl you look at may be looking very pretty now, but in the end that's what you get. ஏன்னா இன்னைக்கு நீ பார்க்குற பொண்ணு ரொம்ப அழகா இருக்கலாம், ஆனால் கடைசியில் அந்த மாதிரி தான் வருவாங்க. I'm going to be looking pretty good, I think, at 90. 90 நான் ரொம்ப நல்லா இருப்பேன் நான் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் ஆளுங்க ஜோரா இருக்கிறாங்க, நானும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இருப்பேன்னு நினைக்கிறேன். But what I'm saying is I've got a lot more to pour out. நான் என்ன சொல்ல வரேன்னா, வார்ப்பதற்கு இன்னும் நிறைய என்கிட்ட இருக்கு. I must never be lackadaisical and I must not just take it easy and just relax and not worry, not be careful about how I spend my life. அது வாழ்க்கையை நான் ஏனோ தானோன்னு கழிக்க கூடாது.
வாழ்க்கையை நான் எப்படி கழிக்கிறேன் என்ற விஷயத்துல ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். My years are important. என்னுடைய வருடங்கள் ரொம்ப My முக்கியம். days are important. என்னுடைய நாட்கள் ரொம்ப முக்கியம். Where I go, what I do is important. நான் எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். You know, all these things are important. இந்த காரியங்கள் எல்லாம் முக்கியம். Because life itself is an offering. ஏன்னா வாழ்க்கையே ஒரு பலியா இருக்கிறது. If I go to church and give 10,000 rupees a month, that is not enough. பாருங்க, நான் ஆலயத்துக்கு போயிட்டு மாசம் ஒரு 10,000 கொடுத்துட்டேன்னா அது போதாது. Some people think that is enough. I've done my duty. சில பேர் என் கடமை முடிஞ்சதுங்க, நான் காணிக்கை கொடுத்துட்டேன். What about your life? வாழ்க்கையை பற்றி என்ன? Your life itself must be given as an offering to உங்களுடைய God. வாழ்க்கையே தேவனுக்கு என்று பலியாக கொடுக்கணும். Have you lived your days and months and years for God and spent it every day of it usefully, purposefully, deliberately living for that mission that God has given உங்களுடைய to you? நாட்களை, மாதங்களை, வருடங்களை தேவனுக்கு என்று வாழ்ந்திருக்கீங்களா? அப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானித்து திட்டமிட்டு வேணும்னே அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்து வாழ்ந்திருக்கீங்களா? Thank God you came to the meeting today. அளவில் இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க. We didn't come here just to say hello and go. எல்லாரும் ஹலோ சொல்லிட்டு போகலாம், நம்ம வரல இங்க. I want you to think about your life. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்க யோசிக்கணும்னு When you go விரும்புறேன். home tonight, you think of it as an offering. இன்னைக்கு இரவு வீட்டுக்கு போகும்போது இது ஒரு பலி என்று We're அப்படி also in the யோசிங்க. beginning of the year. அது now. மட்டும் இல்ல, இது வருடத்தின் ஆரம்பம் வேற. And make up your mind. If you want to make a resolution, you did not know what resolution to make, you know. புது வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும், என்ன தீர்மானம் எடுக்குன்னு தெரியல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா சில கிறிஸ்தவங்களாம் இன்னும் இந்த சின்ன சின்ன அற்பத்தியமான தீர்மானத்திலே இருக்கிறாங்க. சின்ன சின்ன தீர்மானம். நான் இந்த வருஷத்துலேருந்து நான் மீன் சாப்பிட மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன். இன்னும் அந்த லெவலில் தாண்டல. இன்னும் எப்போ இந்த லெவலுக்கு வர்றது? See, as Christians, we need to come to this level. This year, I'm going to live my every day doing the will of God in my life. கிறிஸ்தவர்களாகி நாம எந்த லெவலுக்கு வரணும்னா, இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக மட்டுமே நான் வாழ்வேன்னு தீர்மானம் எடுக்கிறேன், அந்த லெவலுக்கு வரணும். My life, like the apostle Paul's life, must be poured out as a drink offering daily before God. என்னுடைய வாழ்க்கை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை போல ஒவ்வொரு நாளும் பான பலியாக அவருக்கு முன்பாய் வார்க்கப்பட வேணும். This glass of water, like life, must be emptied every drop. When I go to the grave, not even one little drop must be left. கிளாஸ் டம்ளர்ல இருக்கிற தண்ணி மாதிரி என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே ஒரு சொட்டு கூட இல்லாம கீழே வார்க்கப்பட வேணும். தேவனுக்கு என்று வார்க்கப்பட வேணும். நான் கல்லறைக்கு போகும்போது ஒரு சொட்டு கூட அதுல இருக்கக்கூடாது. God did not give me anything to take back to heaven. He gave it to me to spend it here and do something with it here. தேவன் இதெல்லாம் கொடுத்ததுக்காக திரும்ப பரலோகம் கொண்டு போக கிடையாது. இங்கேயே எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு அங்க போகணுன்றதுக்காக தான். That vision and that purpose must ignite us. பாருங்க, அந்த தரிசனம், அந்த நோக்கம் தான் நமக்குள்ள அது தீப்பொறியை கொண்டு வரணும். I want you to meditate on this today. இன்னைக்கு இதை நீங்க தியானிக்கணும் நான் விரும்புறேன். And when you do that, I'll tell you, there will be fire in your bones, like Jeremiah says. அதை நீங்க செய்து பாருங்க. எரேமியா சொல்றான் இல்லையா, என் எலும்புகளில் அக்கினி பற்றி எரியுதுன்னு அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. Unless your vision for your life is like fire in your bones, you'll never accomplish anything. உங்களுடைய வாழ்க்கை குறித்த தரிசனம் உங்கள் எலும்புகளில் அக்கினியை போல பற்றி எரியலன்னா அப்புறம் வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. He says, how can I keep or refrain from talking? I've got to speak because it's shut up like fire in my bones. அவன் சொல்றான் பாருங்க, நான் பேசாமல் மௌனமா இருப்பது எப்படி? ஏன்னா இது எலும்புல அக்கினி பற்றி எரியுற மாதிரி எரியுதுன்றான். I'm called to be a prophet. தீர்க்கதரிசியா இருக்க முடியாது. I must speak the word of God. அவன் தேவனுடைய வார்த்தையை பேசி ஆகணும். Otherwise there is no meaning in my life. இல்லாவிட்டா அவன் என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. I must speak what God says. தேவன் சொல்வதை நான் பேசியே ஆகணும். This fire is shut up in my bones. I got to release it. என் எலும்புகளில் பற்றி எரிகிற இந்த அக்கினியை நான் வெளியே அனுப்பணும். I must be poured out. நான் வார்க்கப்பட வேண்டும். So 2017, let it be a year when you be careful to pour out what God has poured into you, into this world, into your surroundings, reaching out into this world, you know, and doing the things that God has called you to do. 2017 எப்படி இருக்கணும்? தேவன் உங்களுக்கு உள்ளே வார்த்ததை நீங்கள் உங்களை சுற்றிலும் உங்களுடைய அண்ட அயலகத்தார், குடும்பத்தார், இவர்கள் மத்தியிலே தேவனுக்கென்று வார்க்கிற ஒரு வருடமாக இருக்கணும். Your abilities and gifts and days and years are given not so that you can just waste away and keep counting when is it going to be over, you know. உங்களுடைய தாளந்துகள், திறமைகள் இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சும்மா டைமை பார்த்துன்னு எப்போ டைம் போகும்னு பார்த்துட்டு அப்படியே வீணாக்குவதற்காக கிடையாது. No, கிடையாது. it is given so that it will be
blessing to others, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. blessing to more and more people. அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு. Then he says, I have fought the good fight, பிறகு சொல்ல பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், finished the race, ஓட்டத்தை முடித்தேன், kept the faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். He looks at life as a fight. வாழ்க்கையை ஒரு போராட்டமா பார்க்கிறார் அவர். I like the expression he uses, good fight. அவர் சொல்ற விதம் பிடிச்சிருக்கு பாருங்க, நல்ல போராட்டம் என்றார். What is a good fight? நல்ல போராட்டம்னா என்ன? For example, what is a good match, cricket match? உதாரணத்துக்கு ஒரு நல்ல கிரிக்கெட் மேட்ச்னா அது என்ன? When India wins, it's a good match. இந்தியா ஜெயிச்சா அதுதான் நல்ல மேட்ச். When Pakistan wins, it's a bad match. பாகிஸ்தான் ஜெயிச்சுனா மோசமான மேட்ச் அது. Even if they played well, our boys will say those fellows are very bad, all the umpires are all corrupt, they did wrong, and this decision was wrong, that decision was wrong, because we lost, you know. ஒருவேளை அவங்க நல்லா ஆடி ஜெயிச்சிருந்தாலும் நம்மாட்கள் சொல்லுவாங்க, அம்பையர் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அதனால தான் நம்ம தோத்து போயிட்டோம். அவன் அழுவுன்னு அடித்தான், அதனால தான் தோத்தோம் நம்ம. அது நல்ல மேட்சே இல்லை. When we win only, it's good. நாம ஜெயிக்கிறப்ப தான் அது நல்ல மேட்ச். God inspires Paul to call this life as a good fight. இந்த வாழ்க்கையை ஒரு நல்ல போராட்டம் என்று சொல்லும்படி தேவன் பவுலை ஏவி விடுறார். Why is it good fight? ஏன் அது நல்ல போராட்டம்? Yes, it is a fight. Sometimes it's very tough. You got to overcome many obstacles and troubles. சில நேரத்தில் இந்த போராட்டம் ரொம்ப கடினமா இருக்கு. தடைகளையும் போராட்டங்களையும் தாண்டி வர வேண்டியதா இருக்கு. One after the other problems come. ஒன்னு பின்னாடி ஒன்னு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. Overcome a lot of things. நிறைய காரியங்களை மேற்கொள்ள வேண்டியதா இருக்கு. It is a fight. கண்டிப்பா அது போராட்டம் தான். But I have found in my last 40 years and more of preaching life, I have found that it's a good fight. ஆனா என்னுடைய ஏறக்குறைய கடந்த 40 வருட பிரசங்க ஊழியத்தில் நான் பார்த்திருக்கேன், இந்த போராட்டம் நல்ல போராட்டம். Why? ஏன்? Because ultimately you will win. ஏன்னா கடைசில நீங்க தான் ஜெயிப்பீங்க. First few rounds you may look like you are getting beat. முதல்ல ஒரு சில ரவுண்ட்ல அடி வாங்குற மாதிரி இருக்கும். But it's like a boxing match, 15 rounds. ஆனா இது ஒரு பாக்ஸிங் மேட்ச் மாதிரி 15 ரவுண்ட் இருக்கு. It only matters who is standing in the end. கடைசி வரைக்கும் யார் தாக்கு பிடிப்பான் அத பொறுத்து தான் இருக்கு. It doesn't matter, where you are hurt and and all that business. எங்க அடி வாங்குறீங்க, காயம் படுது, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. Who is standing in the end? கடைசி வரைக்கும் யார் தாக்கு பிடிக்கிறா? Who has completed it? யார் அத முடிக்கிறா? Whose hand is lifted up in victory? ஜெயிச்சிட்டாங்கன்னு யார் கையை உயர்த்துறாங்க? And the victory is declared already. இந்த வெற்றி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. This is a strange match. இது ரொம்ப வினோதமான ஒரு மேட்ச். The Bible calls us we are more than conquerors. வேதம் நம்மை முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர் என்று அழைக்கிறது. The apostle Paul says, thanks be to God who causes us to triumph always. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்போதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். That means that there is no possibility of losing. There is only possibility of winning. அப்படினா என்ன அர்த்தம்? தோற்பதற்கான வாய்ப்பே கிடையாது, ஜெயிக்க மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு. Are you listening? கவனிக்கிறீங்களா? No chance of losing. தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. Only chance of winning. ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்கு. If that is so, அப்ப உண்மை அப்படி இருக்கு. Then logically, whatever you are going through today, remember that the fight is not over until you win. அப்படி பார்க்கும்போது லாஜிக்கலா என்ன தீர்மானத்துக்கு வரணும்னா, நீங்க ஜெயிக்கிற வரையில சண்டை போராட்டம் முடியல. படி வாங்குறீங்கன்னா இன்னும் முடியலன்னு அர்த்தம், நடந்துகிட்டு இருக்குது. முடியும் போது நீங்க தான் ஜெயிப்பீங்க. You are only going to win. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. So don't look at now what is going on, the troubles and difficulties, and think that you are getting so beat up and you are loser, ஆகவே இன்னைய சூழ்நிலையை பார்க்காதீங்க, நான் அடி வாங்குறேனே தோத்து போகிற மாதிரி இருக்கே, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. Don't look at the present day problems. தற்போதைய சூழ்நிலைகள் பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம். Believe in what the Bible declares. வேதம் சொல்லுகிற காரியத்தை நம்புங்கள். The Bible says the victory is yours. வேதம் வெற்றி உங்களுடையது என்று கூறுகிறது. If that is true, அது உண்மைனா, then the match is not over until you win. அப்போ நீங்க ஜெயிக்கிற வரையில மேட்ச் முடியல. If that is the truth, அது உண்மைன்னு சொன்னா, then you play hard and you never give up. You keep going on until you win. நீங்க ஜெயிக்கிற வரையில முயற்சியை விடவே கூடாது, ஆட்டத்தை நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து ஆடிட்டே இருக்கணும். சிலர் ஒரு தடவை கீழே விழுந்த உடனே போதும் நிறுத்திடுறாங்க. Some people are just they give up, சிலர் அவங்களே நிறுத்திடுறாங்க, போதும் அப்படின்னு. Some boxers have you seen? இல்ல பாக்ஸர்ஸ் பார்த்திருக்கீங்களா? But there are some other boxers I've seen.
that they will fall 10 times also they'll get up. ஆனா சில வீரர்களை பார்த்துக்க பாருங்க, 10 முறை கீழே விழுந்தாலும் எழுந்துருவாங்க, Never give up. விடவே மாட்டாங்க. Because they are determined that until they win, it's not over. ஏன்னா அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க, நான் ஜெயிக்கிற வரைக்கும் இதை விட போறதில்லை. That's why the Bible says the righteous man, even if he falls 70 times, he will rise up. ஆகவேதான் வேதம் சொல்லுது, நீதிமான் 70 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். That's the kind we are. அப்படிப்பட்ட மக்கள் தான். Paul says, I have fought the good fight. பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன். I believe life is a good fight. நான் நம்புறேன், வாழ்க்கை என்பது ஒரு நல்ல It's போராட்டம். an offering that I pour out to God. நான் தேவனுக்கு வார்க்கிற ஒரு பலியா இருக்காது. It doesn't mean all things are easy. அப்படின்னா எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. Many obstacles, problems I have to cross. நிறைய தடைகளையும் போராட்டங்களையும் தாண்டி வர I வேண்டியதா have to இருந்தது. fight against all the odds. எல்லா எதிர்ப்புகளையும் எதிர்த்து போராட வேண்டியதா Many இருந்தது. things come against my faith. எத்தனையோ காரியங்கள் என் விசுவாசத்துக்கு எதிரிட்டு வந்தது. I got to stand. நான் நிற்க வேண்டியதா இருந்தது. I've got to persevere. நான் விடாமுயற்சியோடு இருக்க வேண்டியதா இருந்தது. Because God has said that this is a good fight. ஏன்னா தேவன் சொல்லிட்டார், இது நல்ல போராட்டம்னு. ஆகையால் நான் ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்டம் இன்னும் முடியவில்லை. அடி நல்லா உழுதுனா ஆட்டம் இப்போ தான் மிடில் ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். when it's over, I will be victorious, you will be ஏன்னா victorious. முடியும் போது நான் தான் ஜெயிச்சிருப்பேன், நீங்க தான் ஜெயிச்சிருப்பீங்க. When we go to the grave, already victory is won. பாருங்க, நாம குழிக்குள்ள இறங்கும் போது ஏற்கனவே ஜெயிச்சிட்டு இருப்போம். We don't get in there as losers. அங்க தோத்துட்டு உள்ள போறது இல்ல, நாம No. கிடையவே கிடையாது. We go in there. The day we leave this world, we finish the race. The day we finish the race in this world, that's the most glorious day, because that's the day our hands are lifted up in victory. We have got the victory. என்னைக்கு இந்த உலகத்திலே நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிறோமோ, நாம தான் ஜெயிச்சோன்னு கையை உயர்த்துறாங்களோ, அன்னைக்கு தான் நாம கண்களை மூடுகிற ஒரு நாள் வெற்றிகரமா. When my grandmother died, I was not here, என்னுடைய பாட்டி மரிச்சப்ப நான் இங்க இல்ல. but I believe what they say about it, ஆனா அவங்க அதை குறித்து அவங்க சொல்ற காரியத்தை நான் நம்புறேன். because she's like that. ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான். When she breathed her last, அவங்க கடைசி மூச்சு விட்ட just before the last breath, கடைசி மூச்சுக்கு முன்னாடி she lifted up her voice and said, "Yesu jeitar." சத்தத்தை உயர்த்தி சொன்னாங்க பாருங்க, இயேசு ஜெயித்தார் அப்படின்னு. That's what she declared அதை தான் சொன்னாங்க அவங்க. and died. சொல்லிட்டு மரிச்சாங்க. That means I have won the victory. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜெயித்தேன்னு அர்த்தம். இயேசுக்கு எதுக்கு ஜெயம்? அவர் எப்பவுமே ஜெயித்தவர் தான் அவர். When she said Jesus has got the victory, that means I have won and therefore Jesus gets all the glory. பாருங்க, இயேசு ஜெயித்தார்னா என்ன அர்த்தம்? நான் ஜெயித்தேன்னு அர்த்தம். நான் ஜெயித்ததுனால மகிமை எல்லாம் அவருக்கு. Because of the cross of Calvary, I have been made more than conquerors. கல்வாரி சிலுவை நிமித்தம் நான் முற்றும் ஜெயம் கொள்கிறவனாய் மாற்றப்பட்டிருக்கேன். Amen. ஆமென். Think about that. அதை பற்றி யோசித்து பாருங்க. Let 2017 be a blessed year for each of you. 2017 உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான வருடமா இருக்கு. Live with great hope. மிகுந்த நம்பிக்கையோடு வாழுங்க. Live with encouragement. தைரியத்தோடு வாழுங்க. Live with a mission. ஒரு பணியோடு கூட வாழுங்க. Live with joy. மகிழ்ச்சியோடு வாழுங்க. Don't be purposeless. நோக்கமே இல்லாம வாழ வேண்டாம். Live deliberately with a purpose. ஒரு நோக்கத்தோடு தான் வாழ்வேன் என்ற தீர்மானத்தோடு வாழுங்க. Amen. ஆமென். Let every step be sure. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நிச்சயமா இருக்கட்டும். Moving forward. முன்னோக்கி செல்லக்கூடியதா Shall we இருக்கட்டும். all stand together and pray? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Let's pray. நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, in the name of Jesus, we come. ஆமென். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் Thank you, Father, for speaking to our hearts today, பிதாவே, இன்றைக்கு எங்கள் உள்ளங்களோடு for பேசினதுக்காக நன்றி. encouraging us today. எங்களை இன்றைக்கு ஊக்கப்படுத்தினீரே, நன்றி. Our parents and others, our ancestors have passed on from this life into glory. எங்களுடைய பெற்றோரும் முன்னோரும் இந்த வாழ்க்கையிலிருந்து மகிமைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார்கள். Their lives have been poured out as an offering to you. அவருடைய வாழ்க்கை உமக்கு பானபலியாக வார்க்கப்பட்டு விட்டது ஆண்டவரே. They have lived their life and spent every bit of everything that you gave them for you. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நீர் அவர்களுக்கு கொடுத்த பலன் உட்பட மற்ற எல்லா திறன்களையும் உமக்காகவே செலவழித்தார்கள். Their life has been poured out as an offering for you. அவருடைய வாழ்க்கை உமக்கு பானபலியாக வார்க்கப்பட்டு விட்டது. They have finished the race அவர்கள் ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். successfully, வெற்றிகரமாக taken the victory. ஜெயத்தை எடுத்து விட்டார்கள்.
And we now look at ourselves. இன்றைக்கு நாங்கள் எங்களை பார்க்கிறோம். We dedicate ourselves to live like that. அதுபோல நாங்கள் வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். With a great mission. மிகுந்த ஒரு பணி செய்யும் நோக்கத்தோடு. With a heart for the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு இதயத்தோடு. Just like Jesus said, it is my meat to do the will of the Father. இயேசு சொன்னது போல பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கு என்று சொன்னார். May it be the meat for everyone to do the will of the Father. பிதாவின் சித்தத்தை செய்வதே இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய போஜனமாய் இருக்கட்டும். Pray a blessing upon each one and upon each family. ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். May this year be a blessed year. இந்த வருடம் பாக்கியமான வருடமாய் இருக்கட்டும். Meaningful year. அர்த்தமுள்ள வருடமாய் இருக்கட்டும். With a purpose. நோக்கத்தோடு வாழப்படும் வருடமாய் இருக்கட்டும். Live for your glory. மகிமைக்காக வாழக்கூடிய we give you all the glory and honor and praise. உமக்கு எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Now may the grace of our Lord Jesus Christ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் and the love of the Father, the fellowship of the Holy Spirit abide with each and every one of us for now and சதா காலம் நம்ம ஒவ்வொருவரோடு கூட தங்கி இருப்பதாக. Amen. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.